வணக்கம். நான் டாக்டர் எம்எஸ் விஷயானந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல், இந்தியாவின் முதல் பெண்களுக்கான PCOS சித்த மருத்துவமனை, சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர், KK நகர், சென்னை. இனியும் என்ற நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டு பாருங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது பெண்களுடைய கால்சியம் அளவை ரத்தத்தில் தீர்மானிக்கக்கூடிய ஹார்மோன்கள்லாம் என்ன, எப்பெல்லாம் அந்த ஹார்மோன் குறையும், அதை எப்படி அதிகரிச்சுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம சொல்ல போகிறோம். ஸோ கால்சியம் சத்து நிறைந்த உணவுகளை மட்டும் நம்ம சாப்பிட்டா பத்தாதுங்க. இந்த ஹார்மோன்களுடைய அளவும் சீராக இருந்தால் மட்டும்தான் உங்கள் ரத்தத்தில் கால்சியத்தினுடைய அளவு சரியான விகிதத்தில் இருக்கும். ஃபஸ்ட்டு ஹார்மோன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பேராதைராய்டு ஹார்மோன். இந்த ஹார்மோன் என்ன பண்ணுதுன்னா, உங்களுக்கு கால்சியம் சத்து ரத்தத்தில் குறைவாக இருக்கும் பொழுது டக்குன்னு இந்த ஹார்மோனுடைய அளவு அதிகரிக்கும் பொழுது உங்கள் எலும்புகள்லேருந்து கால்சியம் வெளிப்படும். உங்களுடைய குடல் உறிஞ்சுகள் தேவையான அளவு கால்சியம் அப்சர்வ் பண்ணி உங்கள் ரத்தத்தில் கொண்டு போய் சேர்த்தும். ஸோ இந்த பேராதைராய்டு ஹார்மோனை நம்ம சீராக வைத்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து பார்த்தோன்னா வைட்டமின் டி சத்து. நமக்கு கால்சியம் ப்ராப்பராக அப்சர்வ் ஆகணும்னா விட்டமின் டி ப்ராப்பராக இருக்கணும். ஆனால் இந்த விட்டமின் டி ரத்தத்தில் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னா உங்கள் பேராதைராய்டு ஹார்மோனுடைய அளவு சரியான விகிதத்தில் இருக்கணும். அதையும் நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். அடுத்து பார்த்தோன்னா கால்சிட்டோனின் அப்படிங்கிற ஹார்மோன். இந்த ஹார்மோன் என்ன பண்ணோன்னா, உங்கள் ரத்தத்தில் கால்சியமோட அளவு அதிகரிக்கும் பொழுது அதை குறைக்கிறதுக்காக சுரக்கக்கூடிய ஒரு ஹார்மோன் இந்த கால்சிட்டோனின். அப்போ இந்த ஹார்மோன் சுரந்துச்சுன்னா எக்ஸசிவாக இருக்கக்கூடிய அந்த கால்சியம் எல்லாம் எலும்புகள் மேலே போய் படிய ஆரம்பிச்சிரும். அப்போ ரத்தத்தில் கால்சியமோடைய அளவு மெயின்டைன் ஆகும். தேவையில்லாத கால்சியம் சத்தை சிறுநீரகம் மூலியமாகவும் வெளியேற்றத்துக்கு இந்த ஹார்மோன் காரணமாக இருக்கும். அப்போது அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஈஸ்ட்ரோஜன் அப்படிங்கிற ஹார்மோன். நம்ம பெண்களுக்கு மெனோபாஸ் காலகட்டத்தில் ஈஸ்ட்ரோஜனுடைய அளவு குறையும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக ரத்தத்தில் கால்சியமோடைய அளவும் குறைய ஆரம்பிச்சிரும். அப்போது ஒரு வேளை மெனோபாஸுக்கு முன்னாடியே உங்கள் ரத்தத்தில் ஈஸ்ட்ரோஜனுடைய அளவு சரியான விகிதத்தில் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ரத்தத்தில் கால்சியம் சத்து குறைபாடு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அப்போது ஈஸ்ட்ரோஜனுடைய அளவு உங்கள் ரத்தத்தில் சரியாக இருந்தாலும் நம்ம கால்சியமோட ஆரோக்கியத்தை நம்மளால் பாதுகாக்க முடியும். அப்போது ரத்தத்தில் ஈஸ்ட்ரோஜன் அளவும் கூடுதலாக இருக்கணும், கால்சிட்டோனினுடைய அளவும் சரியாக இருக்கணும், பேராதைராய்டோடைய அளவும் சரியாக இருக்கணும், விட்டமின் டி சத்தும் சரியான விகிதத்தில் ரத்தத்தில் இருக்கணும். இது எல்லாம் சரியாக இருந்தால் மட்டும்தான் உங்கள் ரத்தத்தில் கால்சியத்தினுடைய அளவு சீராக இருக்கும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, செக்கில் ஆட்டின நல்லெண்ணெயை வச்சு ஆயில் புல்லிங் பண்ணுறது. வாயில் வச்சு கொப்பளிச்சு ஒரு 5-10 மினிட்ஸ் கழித்து துப்பிட்டு நம்ம கரெக்டாக ப்ரஷ் பண்ணிக்கிறது. ஸோ இந்த ஆயில் புல்லிங் அப்படிங்கிறதுமே பார்த்திங்கன்னா உங்கள் ரத்தத்தில் தேவையான இந்த ஹார்மோன் சுரப்பு சீராக இருக்கிறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். அதே மாதிரி கொத்துமல்லியோடைய விதைகள் 2 கைப்பிடி அளவு எடுத்து தனியா சீட்ஸ் நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் அந்த தண்ணி மட்டும் இருத்து குடிக்கிறது அப்படிங்கிறதுமே இந்த ஹார்மோன் சுழற்சிக்கு சீராக இருக்கும். பிரண்டை, முருங்கை, ராகி இந்த மாதிரி கால்சியம் சத்து நிறைந்த உணவுகளையுமே நம்ம அடிக்கடி சேர்த்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம உடம்புல கால்சியம் சத்து சீராக இருக்கிறதுக்கு இந்த ஹார்மோன்கள் சீராக இருக்கணும், உடற்பயிற்சி முறைகளும் ப்ராப்பராக இருக்கணும், உணவு முறையும் சரியாக இருந்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த கால்சியம் சத்து நம்ம உடம்புல சீராக இருந்து முடி வளர்ச்சியும் சரி, பற்களுடைய ஆரோக்கியம் சரி, ஒவ்வொரு செல்லுக்கு போகக்கூடிய சிக்னலும் சரி, கருப்பையோடைய ஆரோக்கியமும் சரி, கருமுட்டை வளர்ச்சியும் சரி, இயற்கையாக கருத்தரிக்கிறதுக்கு தேவையான முக்கியமான கனிமச்சத்தும் சரி நம்ம உடலில் சுரக்கிறதுக்கு காரணமாக இருக்கும். பயன்படுத்தி பாருங்க. இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.